காலகாலமாக நம்ம முன்னோர்களை தான் நம்ம தெய்வமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு அதை மூட நம்பிக்கை, சில பேருக்கு அதான் முழு நம்பிக்கையும். ஒரு தாய் தகப்பன் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த கிராமங்களில் சாமிங்கிற அவங்கள வணங்காத ஆட்களே கிடையாது. நம்ம டைரெக்டாக படத்தோட கதைக்குள்ளேயே போயிடுவோம். நேரம் போக மாட்டேங்குது. நம்ம முத்தை கூட்டிட்டு சபரியான கூட வீடியோ எடுக்க போவோம். பயவுல எங்க போனானே தெரியல. எனக்கு தெரியும் அவன் எங்க இருக்காரு. நீ ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, வா சபரியான கூட வீடியோ எடுக்கும். சபரியான கூட வீடியோ எடுக்குமா? போவோம் வா, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். சேர்மேன் எங்க? வா வா, அப்படியே நம்ம போய் பார்த்தோம். யாரு அது? சாப்பிட முடியல. எங்கடா? இல்ல இருல வாரேன். எங்கடா போணும்? ஏய் என்ன காலையிலே வந்து கரைஞ்சிட்டு கிடக்க? ஏய் வா சபரியான வாங்க போவோம். ஏய் சபரியானா வா போ. ஆமா சரணங்களா? அவன் எங்க இருப்பான் நம்மளுக்கு தெரியாதா? வாங்க போவோம். நான்லாம் வரலப்பா, எங்க அப்பா அடிச்சு கொண்டு சபரியான பார்க்க போவோம். சபரியானா வா போ. நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். நம்ம சபரியான எங்க இருப்பாங்க? தெரியும் வா போ. யாருதான் அந்த சபரி? நான் யாரு தெரியுமா? யாரு? பிறந்ததுதான் கைலாசம், நான் பிறந்ததுதான் கைலாசம், வளர்ந்ததுதான் தில்லைவானம், பெற்றாளே பார்வதியா, பேர் கொடுத்தார் வரமசிவம், என் பேரு மாயாண்டி, வளர்த்தாளே வரப்பேட்டி, போருக்கு பிள்ளை. இவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். 4 சின்ன பையன் வச்சு வீடியோ போட்டிருக்கான். பயமாக இருக்குன்னா இவன் உசுறு, இவனுக்குன்னா பயமாறு உசுறு. இப்போவும் அவனை எதுக்கு தேடி வந்துட்டு இருக்காங்கன்னா ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இருக்கும். என்னன்னு பார்ப்போம். புது டாஸ்கா? இப்போ டாஸ்க் பண்ணுற மைண்ட் செட்லாம் இல்லை. சரி வெளியே வந்து பேசுமா? ஸ்கூலுக்கு போகிறீங்களா? எப்படி கட்டடிச்சு கிடந்தீங்க நியூஸ் வந்துச்சு. 10ஆம் கிளாஸ் பையன்பாரா? உங்களை கட்டடிக்கிறத பார்த்தேன். முதுகுத்தோலை உரிச்சு கூட உரிச்சு. தனியான யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நீங்க?